நீங்கள் ஆட்சிக்கு வந்து இன்னும் ஒரு மாதம் கூட ஆகலை. அதுக்குள்ளேயே எத்தனை போராட்டங்கள், எத்தனை உயிரை வந்து பலியாயிட்டாங்க. இன்னும் என்னென்னலாம் இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தெரியல. தமிழ்நாட்டுக்கு பிடிச்ச ஒரு 7 நாட்டு சனி மாதிரி இருக்குது தற்போதைய இந்த ஆட்சி. ஏன்னு வச்சு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு வந்து கொடுமையான சம்பவங்கள் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு பிரச்சனையாக எல்லாம் உயிர் போகிற பிரச்சனையாக தான் இருக்குது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா, விவசாயத்தெல்லாம் தயவு செஞ்சு கை விட்டுறாதீங்கப்பா. நீங்கள் இந்த மாதிரி இந்த பிரச்சனையில் அப்படி இப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே நிர்வாக திறமை ஒன்றும் இல்லை. ஏன்னா இருந்தாலும் விவசாயிகளை வந்து தயவு செஞ்சு அவங்களுக்கு கொஞ்சமாவது விவசாயிகளை பற்றி நினச்சி பாருங்கள். இங்கே அங்கே பிரச்சனை இங்கே பிரச்சனை சொல்லிட்டு காரணம் காட்டிட்டு விவசாயிகளை வந்து கை விட்டுறாதீங்க. அப்புறம் சோத்துக்கே திண்டாடணும். புரியுதா? சோத்துக்கே திண்டாடணும். ஆனால் தமிழ்நாட்டில் இவ்வளோ பிரச்சனை நடக்கும்போது எத்தனை உயிர்கள் வந்து போயிருக்கு. ஆட்சிக்கு வந்து இன்னும் ஒரு மாதம் கூட ஆகலை. அதுக்குள்ளே வந்து பல உயிர்களை வந்து சாப்பிட்ட மாதிரி தின்னுட்டீங்க. இன்னும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னும் எவ்வளோ தான் சொன்னாலும் மண்டையில் ஏறாது. ஏன்னு வச்சுக்கலாம், அவங்க வீட்டுக்கு ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது தான் அவங்கவுங்க சிந்திக்க ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் சிந்திக்க தவறி இந்த மாதிரி வாக்களிச்சதுனால தான் தற்போது இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம். ஒரு அனுபவம் இல்லை, ஒன்றும் இல்லை. என்ன பண்ணுறது, என்னமோ சொல்லுவாங்க, அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஆட தெரியாதவனுக்கு வீதிலாம் போனையாம் அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு வந்து அரசாங்கம் பண்ண தெரியல. நீங்கள் வந்து கேட்டால் நாங்கள் இப்போ தான் வந்திருக்கோம், அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சாக்கு போக்கு சொல்கிறீங்க. சாக்கு போக்கு சொல்கிற வேலைலாம் வேண்டாம். நீங்கள் முதல்ல வந்து இந்த இன்னமும் அடுத்த ஒரு உயிர் போகாமல் அளவுக்கு நீங்கள் வந்து தயவு செஞ்சு சரியான முறையில் வந்து அரசாங்கத்தை நடத்துங்க. ஆனால் இன்னும் வந்து இந்த அணில் குஞ்சுகளுக்கு மட்டும் ஒரு விஷயம் சொல்கிறேன், முட்டு கொடுங்க. உங்களுக்கு வேண்டாம்லாம் சொல்ல, நீங்கள் ஏதாவது நன்மையாக நல்ல திட்டம் இதை ஏதாவது நீங்கள் வந்து செஞ்சீங்க அப்படின்னா அதுக்கு முட்டு கொடுங்க. நல்ல திட்டம் நீங்கள் வந்து என்னென்னலாம் பண்ணுறீங்களோ அதுக்கு முட்டு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோ போடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கள். இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் எங்கள் குரல் கொடுக்கவே இல்லையே. அண்ணன்னு சொன்ன நபரையும் காணும், மாமான்னு சொன்ன நபரையும் காணும், பொண்டாட்டியாக கூட இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன நபரையும் காணும். அவங்களாம் எங்கள் வாயில் என்ன வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. அவங்களாம் வந்து தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் அந்த மக்கள் வந்து தெரு இறங்கி வந்து போராடிட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஏன் இந்த மாதிரி முட்டு கொடுக்குறதுனா முட்டு கொடுங்க, நல்ல விஷயம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா முட்டு கொடுங்க. ஆனால் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நீங்கள் வந்து என்னை பொறுத்தவரைக்கும் நீங்கள் வந்து குரல் கொடுத்துருக்கணும். எல்லா பிரச்சனைக்கும் வந்து இப்போ இத்தனை உயிர் போயிருக்குன்னா அந்த நாங்கள் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பேற்றுக்குங்க. பொறுப்பேற்றுட்டு எங்களால் ஆட்சி நடத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு ராஜினாமா பண்ணிட்டு போங்க. எதுக்கு இதனால் தமிழ்நாட்டு மக்களை எதுக்கு இந்த மாதிரி போட்டு வாட்டி வதச்சி சித்திரவதைப்படுத்துறீங்க? இன்னும் என்னென்னலாம் நடக்குமோ அப்படின்னு நினச்சா தான் மனசுக்கே ரொம்ப பயமாக இருக்குது. என்ன சொல்கிறது, அடுத்த எலெக்ஷன் வர வரைக்கும் இது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. நன்றி, வணக்கம்.